அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு காயல் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மர் டைமுக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க. ஆப்பிள் அண்ட் லெமன் யூஸ் பண்ணி ஆப்பிள் லெமனேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு ஆப்பிள் அண்ட் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இப்போ ஆப்பிளை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிளை ஒரு ஜூஸரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பீஸ் இஞ்சி எடுத்து அதை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணி அதையும் இது கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனில் சீட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 4 to 5 ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்பிள் பீசஸ்லாம் நல்லா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராக்டை வந்து நீங்கள் கீழே போட்டுடலாம், அப்படி இல்லைன்னா ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ ஜூஸை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம தேவைப்படுறப்போ எடுத்து சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். தேவைப்பட்டால் நீங்கள் குடிக்கிறப்ப இது கூட தேவைக்கு தண்ணியும் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ஆப்பிள் ரொம்ப புளிப்பானதாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் பார்த்தோம். சம்மர் டைமில் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் டெய்லி எடுத்துக்கிட்டோன்னா டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களோட ரிவ்யூ என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காயல் அடுப்புங்கரை சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.